Hello பசங்களா. வணக்கம். Welcome to PW Tamil Nadu channel class 8, 9 and 10. Okay, happy morning to everyone. இன்னைக்கு எல்லாரும் நாளை இனிமையா தொடங்கியிருப்பீங்க. ஓகே, இன்னைக்கு நாம யாரோட செஷன்ல இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குட்டி வாரியர் செஷன்ல இருக்கோம். அண்ட் we are with class 8 standard children. இன்னைக்கு class 8 standardல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா like a prose called crossing the river. சரியா? crossing the river அப்படின்ற ஒரு சிம்பிளான ரொம்ப குட்டியான ஒரு சப்ளிமெண்டரி ரீடர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவாடா? வித்தவுட் டிலே நம்ம இன்னைக்கு உள்ள போயிடலாம், கிளாஸ்க்குள்ள போயிடலாம். இந்த மாதிரி வீடியோஸ் லைக் எஜுகேஷனல் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்ம ஆப்பை போய் நீங்கள் என்ன பண்ணலாம், செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்மளோட செகண்ட் மிட்டம்க்கான என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்றதையும் ஒன்று ஒரு நாளைக்கு ஒரு டிப்ஸாக உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். கண்டிப்பாக அதெல்லாம் போய் பார்த்து நல்ல மார்க் படித்து கெயின் பண்ணுங்க. சரியா? அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலும் இருக்குது. நம்ம வாட்ஸ்அப் சேனலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா அந்தந்த லெசன் ரிலேட்டடாக இப்போ இந்த லெசன் ரிலேட்டடாக நான் சினானியம்ஸ் ஆண்டம்ஸ் கொடுத்துருப்பேன், இல்லைனா ஜம்பிள் த வேர்ட்ஸ் அப்படி கொடுத்துருப்பேன். சரியா? ஒரு லெசன் ரிலேட்டடாக அன்னைக்கு உனக்கு இந்த வீடியோ வந்துச்சு அப்படின்னா the same day in WhatsApp you will be having some information related to that lesson. ஓகே, அதையும் நீ டவுன்லோட் பண்ணி உன்னோட லேர்னிங் ரிவ்யூவாக நீ பார்க்கலாம். லைக் எப்படின்னா ஒரு படிச்சிட்டதுக்கு அப்புறம் ஒரு 5 minutes ரீகால் அந்த மாதிரி, இல்லைன்னா ஒரு ஓன் டெஸ்ட் அந்த மாதிரி கூட அதை நீ ரைட் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஓகே, இன்னைக்கு நம்ம சப்ளிமெண்டரி ரீடர் கிராசிங் த ரிவர் பார்க்க போகிறோம். அண்ட் அதோட புக் பேக்ஸும் கொஸ்டின் ஆன்சர்ஸ் everything we are going to see today. Without delay, we can start with that. First நம்மளோட ஸ்டோரியோட கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். இந்த ஸ்டோரியில் ரொம்ப நிறையலாம் கிடையாது. மெயினான கேரக்டர் 2 பேர் இருக்காங்க. அண்ட் we have the third character. That's all. ஃபர்ஸ்ட் கேரக்டர் யாருன்னு பார்த்தா இவங்க தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கேரக்டர். இவங்க பேர் பார்த்தீங்கன்னா மோத்தி. சரியா? அண்ட் she is a milk maid. ஓகேவா? செகண்ட் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பண்டிட் இருக்கார், ஒரு புனிதர், ஒரு ஒரு சாமியார் அந்த மாதிரி சொல்லலாம். தேர்ட் யாருன்னு பார்த்தோன்னா ஒரு லேண்ட்லார்ட். இவங்க 3 பேர் தான் நம்மளோட இந்த ஸ்டோரியோட முக்கியமான கதாபாத்திரங்கள். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் 2 பேர் தான் ஃபுல் ஸ்டோரியும் ட்ராவல் பண்ண போகிறாங்க. இந்த லேண்ட்லார்டை பற்றி நம்ம ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் அதில் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஆத்தர் பற்றி பார்த்துடலாமா? கிராசிங் த ரிவர் எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மனோஜ் தாஸ். ஓகே, அண்ட் ஹீ வாஸ் born on 1934. He is an award-winning Indian author who writes in Odia. Odiala award-winning writer and in English too. In 2000, in the year, சரியா, இப்போதான் 25 yearsக்கு முன்னாடி. இந்த 25 yearsக்கு முன்னாடி மனோஜ் தாஸ் was awarded with சரஸ்வதி சமன். சரஸ்வதி சமன் அப்படின்ற ஒரு அவார்ட் எப்போ வின் பண்ணியிருக்காரு? 2000ல வின் பண்ணியிருக்காரு. He was awarded பத்மஸ்ரீ. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, பத்மஸ்ரீ இட்ஸ் ப்ரிவிலேஜ் டு த சிவிலியன் அப்படிதானே. அது 2021ல லைக் வாங்கியிருக்காரு. த 4th highest civilian award in India for his contribution in the field of literature and education. நம்மளோட சிவிலியன்ஸ் அப்படின்னா நம்மளோட லைக் குடிமக்கள் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. சிட்டிசனுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அந்த மாதிரி ஹையஸ்ட் ப்ரிவிலேஜ் அவார்ட் எதுன்னு பார்த்தா நம்மளோட பத்மஸ்ரீ விருது. அதுக்கு முன்னாடி பத்மபூஷன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகேவா? அதை இவர் எந்த இயர்ல வாங்கியிருக்காரு? 2021ல வாங்கியிருக்காரு. Then Kendra Sahitya Academy has bestowed his highest award in சாகித்ய அகாடமி. இவங்க சாகித்ய அகாடமி அப்படின்ற ஒரு அவார்டையும் இவருக்கு கொடுத்துருக்காங்க ஃபார் த அவார்ட் ஃபெலோஷிப். ஹிஸ் டீப்பர் குவெஸ்ட். குவெஸ்ட் அப்படின்னா அந்த தாகம். சரியா? அந்த லிட்ரேச்சர் அண்ட் அந்த ஸ்டோரி எழுதும் போது நம்ம படிக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்டாக படிப்போம் இல்லையா. தண்ணி குடிக்கும் போது எவ்வளோ தாகமாக இருக்குமோ அந்த மாதிரி லிட்ரேச்சரில் இவருக்கு ஒரு தாகம். ஓகேவா? ஹிஸ் டீப்பஸ்ட் குவெஸ்ட் லெட் ஹிம் டு மிஸ்டரிகஸ் அண்ட் ஹீ வாஸ் பென் அண்ட் இன்மேட் ஆஃப் ஸ்ரீ அரவிந்தோ ஆஷ்ரம். அரவிந்தோ ஆஷ்ரம் புதுச்சேரியில் இருக்கு. அந்த புதுச்சேரி அரவிந்தோ ஆஷ்ரமில் இவர் அங்கே வாழ்ந்துட்டு இருந்தார். விச் மீன்ஸ் அந்த கடைசி பீரியட் அங்கே ஸ்டே பண்ணிட்டு இருந்தாரு சின்ஸ் 1963. 1963லேருந்து அந்த அரவிந்தோ
அந்த அரபிந்தோ ஆஷ்ரமில் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருந்தார். ஸோ இதுதான் நம்மளோட ஆத்தரை பற்றியான இன்ட்ரடக்ஷன். சரியாடா, நெக்ஸ்ட் போகலாமா? நம்மளோட ஆத்தர் யாரு? மனோஜ் தாஸ். ஸோ அவர் வந்து ஒடியா அண்ட் இங்கிலீஷில் வந்து பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. பத்மஸ்ரீ வாங்கியிருக்காரு, சரஸ்வதி சம்மன் வாங்கியிருக்காரு அண்ட் கேந்திரா சாகித்ய அகாடமி. ஸோ இந்த 3 தான். ஸோ 3 அவார்டு, அந்த லாங்குவேஜ் அண்ட் அவரோட இயர், இது மட்டும் நமக்கு போதும். ஸோ இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகேவா? த செலிப்ரேட்டட் பண்டிட் ஹேட் மெனி டிசைபிள்ஸ் அண்ட் அட்மையர்ஸ். ஸோ டிசைபிள்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சீடர்கள், அவங்களோட இப்போ ஒரு குரு இருப்பாங்க, அந்த குரு சொல்றது கேட்கறதுக்கு ஒரு சீடர்கள் இருப்பாங்க இல்லையா, ஒரு 10-15 பேர் அந்த மாதிரி. ஸோ ஒரு செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பண்டிட் அப்படின்னா நல்லா பேர் வாங்கின ஒரு பண்டிட் வந்து இருக்காரு, ஒரு புனிதர் இருக்காரு. அண்ட் அவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃபாலோவர்ஸ், விச் மீன்ஸ் டிசைபிள்ஸ், சீடர்கள் இருக்காங்க. அண்ட் அட்மையர்ஸ் அப்படின்னா அவர் சொல்றது கேட்டு மெய் மறந்து அப்படியே ஒரு மரியாதையோட நிற்பாங்க இல்லையா, அவங்களை வந்து நம்ம அட்மையர்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? Then among them was a landlord of the area who lived on the other side of the river. So அப்ப other side of the river landlord இருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சைடு வந்து நம்மளோட பண்டிட் வாழ்ந்துட்டு இருக்காரு, நடுவுல ரிவர் இருக்கு அண்ட் இந்த சைடு வந்து லேண்ட்லார்ட் வாழ்ந்துட்டு இருக்காரு. சரியா? ஸோ ஆப்போசிட் சைட்ல இவங்க எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நடுவுல இவங்க எல்லாருக்கும் நடுவுல என்ன இருக்கு? ரிவர் இருக்கு. The landlord has commissioned a poor milkmaid. ஸோ poor milkmaidனா கொஞ்சம் கஷ்டப்படுற ஒரு milkmaidனா ஒரு பால் கொடுக்குற ஒரு பொண்ணு. சரியா? நம்ம லைக் வீட்டுக்கு வீடு வந்து பால் போடுவாங்க இல்லையா, ஸோ அப்போ இந்த ஸ்டோரி அப்போ எழுதுனதுனால poor milkmaid அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கமிஷன் அப்படின்னா இந்த லேண்ட்லார்ட் என்ன பண்றாருன்னா அந்த புவர் மில்க்மெய்டுக்கு வந்து ஆர்டர் போடுறாரு. என்ன ஆர்டர் போடுறாரு அப்படின்னு பார்த்தா, மோதி டு சப்ளை அ டம்ளர் ஃபுல் ஆஃப் மில்க் டு த பண்டிட். ஒரு கிளாஸ் ஃபுல்லாக எல்லா நாளுமே, ஓகேவா, எவ்ரிடே இன் த மார்னிங், எல்லா நாளுமே ஒரு டம்ளர் ஃபுல் ஆஃப் பால் வந்து மில்க் வந்து அந்த பண்டிட்க்கு நீ வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த லேண்ட் லார்ட் வந்து நம்மளோட மோதிக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறாரு. சரி, விச் மீன்ஸ் நீ போய் பால் வந்து அவருக்கு டெய்லியும் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்றாங்க. ஓகேவா? the milkmaid discharged her duty faithfully. ஸோ ஃபெய்த்ஃபுல்லி டியூட்டி எப்படி பண்றாங்க? அவங்களோட கடமையை வந்து ஒத்துக்கிட்டு, ஓகே நான் வந்து அவருக்கு டெய்லியும் போய் மில்க் சப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி அண்ட் அந்த டியூட்டி வந்து ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே நாட்கள் போக போக, ஓகேவா, டே ஆஃப்டர் டே எல்லா நாளுமே வந்து அவங்களுக்கு மில்க் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. She crossed the river by the help of a ferry boat and returned home in the same way after delivering the milk at the பண்டிட் ஹவுஸ் ஓல்ட். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 2 சைடும் ரிவர் இருக்கு இல்லையா, பண்டிட் வந்து ஒரு சைடு இருக்காரு, இந்த வில்லேஜ் பீப்புளாக இன்னொரு சைடு இருக்கா, நடுவில் வந்து ரிவர் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ரிவரை கிராஸ் பண்ணி லைக் ஃபெரி போட் அப்படின்னா ட்ராவல் பண்ணக்கூடிய படகு, ஒரு நார்மலான ஒரு படகு ட்ராவல் பண்ணுறது நம்ம ஃபெரி போட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு படகுல டெய்லியும் ஏறி போயிட்டு அந்த சைட் ரிவர் கிராஸ் பண்ணி அவருக்கு வந்து மில்க் வந்து சப்ளை பண்ணிட்டு வராங்க. ஓகே, ஸோ இந்த மில்கை வாங்குறதுக்கு ஆஃபன் த பண்டிட் ஹிம்செல்ஃப் receive the milk. ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா அப்பப்போ இந்த குருஜியும் லைக் அந்த பண்டிட் இருக்கார் இல்லையா, அவரும் வந்து மில்க் வந்து வாங்கிட்டு போவாராம். மோடி prostrated before him. ஸோ prostrated before himனா லைக் வந்து காலில் விழுந்து கும்பிடுறது அந்த மாதிரி. ஸோ இப்போ ஒரு குருஜியை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வரும் இல்லையா, ஸோ அதுதான் இங்கே வந்து ப்ராஸ்ட்ரேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபாலிங் ஃப்ளாட் ஆன் த கிரவுண்ட். ஸோ சம்மன் லைக் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கும்பிடுவாங்களாம். எப்போ அவர் என்னைக்காவது மில்க் வாங்க வந்தாரு அப்படின்னா அந்த மாதிரி டைமில். ஷீ டிட் நாட் ஃபெயில் இன் ஹர் டியூட்டி ஈவன் இஃப் ஆன் ஸ்மோக் டேஸ் இட்ஸ் ரிட்டைன்ட் ஹெவிலி. ஸோ ஸ்மோக் டேஸ் அப்படின்னா லைக் புகை மண்டலம் அந்த மாதிரி இல்லை, லைக் இங்கே பாரு ஹெவிலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெயின். ஸோ என்னதான் மழையே அடித்தாலும், ரெயின் ஹெவியாகவே இருந்தாலும் மோதி என்ன பண்ணுவாலாம், எப்போவுமே அந்த கடமையிலேருந்து அவள் தவறுனதே கிடையாதான். ஒரு நாள் கூட விடாமல் மழை பெஞ்சாலும் அந்த மழை பெய்கிற நாட்கள்லையும் அவள் போயிட்டு அந்த பண்டிட்க்கு வந்து மில்க் வந்து சப்ளை பண்ணுவாள். சரியா? What a great privilege it is to serve a great pandit. Yes, she would tell those who would sympathize what with her
ஃபார் ஹர் கண்டினியூவஸ் டாயில். அப்படின்னா இப்போ டாயில் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறது, ஓகேவா? சிம்பத்தைஸ்னா லைக் பரிதாபமா. இப்போ யாராவது அவகிட்ட வந்து என்ன நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பரிதாபமா கேட்குறாங்களாம், இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ வந்து எதுக்கு அந்த ரிவரை கிராஸ் பண்ணி அவருக்கெல்லாம் போயிட்டு ஊத்திட்டு இருக்க அப்படின்னு யாராவது யாராவது வந்து மோத்துக்கிட்ட கேட்டா கூட இவ சொல்வாளாம், அது என்ன ஒரு ப்ரிவிலேஜ் தெரியுமா? ப்ரிவிலேஜ்னா என்ன ஒரு சந்தோஷம், மரியாதை. அந்த புனிதருக்கு வந்து அந்த குருஜிக்கு வந்து நான் பால் கொடுக்குறேன் அப்படின்றது எனக்கு வந்து ஒரு ரொம்ப ப்ரிவிலேஜான ஒரு விஷயம். அதனால இதை நான் வந்து ஒரு பேர்டனாக பார்க்கல. லைக் வந்து ஒரு ஒரு ஹாப்பினஸ் அந்த மாதிரி என்னால் அவருக்கு வந்து சேவை செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து சந்தோஷமாக தான் சொல்லுவாள். என்றைக்குமே வந்து அவள் சலிச்சுக்கிட்டதே கிடையாதான். த பண்டிட் வாஸ் அண்ட் எலங்கியூன்ட் ஸ்பீக்கர். ஸோ எலங்கியூன்ட் ஸ்பீக்கர்னா ஃப்ளூவெண்ட்டாக பேசுறது, ஒரு எக்ஸ்பிரசிவாக பேசுறது. லைக் எப்படின்னா இந்த பிஃபோரா பாருங்க. இங்க பாரு, இங்க ஒரு குருஜி மாதிரி இங்க ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. லைக் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஆகிட்டு நீங்க ஒரு பர்சன் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த பர்சனை சுத்தி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே கவனிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்பீக்கரை கவனிக்க வைக்கிறது, லைக் வந்து ஒரு ஆடியன்ஸை கவனிக்க வைக்கிறது அப்படின்றது ஒரு ஸ்பீக்கருக்கு ஒரு பெரிய டாஸ்க். ஸோ அதுல இவர் எப்படி இருக்காருன்னு பார்த்தா நல்லா ஃப்ளூவெண்டா எக்ஸ்பிரசிவா இருக்காராம். whenever he gave a discourse அப்படின்னா டிஸ்கஸிங் சம்திங், ஓகே? அந்த ஒருத்தர் வந்து அந்த நூற்றுக்கணக்கான பேருங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ற மாதிரி. whenever he gave a discourse, hundreds of people gathered to listen to him. எத்தனை கணக்கான மக்கள் வந்து அவர் சொல்றதை கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களாம். நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து அவர் என்ன சொல்லுவாரு, வாழ்க்கை பத்தி என்ன சொல்லுவாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. The milkmaid too made it a point to stand behind the audience. ஸோ மில்க் மெய்டும் அதை போய் பார்ப்பாலாம். ஸோ பால் ஊற்றும் போது அவர் பேசிட்டு இருக்காரு அப்படின்றத பார்த்துட்டு அந்த குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு பின்னாடி வந்து இவன் என்ன பண்ணிட்டு இருப்பான், நின்றுட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத இந்த பொண்ணும் கேட்பாலாம். Not that she understood much, but she was sure that the pandit was speaking about God and truth. ஸோ என்ன சொல்றாரு அப்படின்றது கரெக்டாக அவளுக்கு புரியலனாலும் ஓரளவு, ஸோ இப்போ நம்ம மீட்டிங்கில் சொன்னது பர்டிகுலர் பாயிண்ட் புரியலனாலும் ஓவராலாக நம்ம ஒரு வியூ வச்சுருப்போம்ல. ஸோ ஓவராலாக அவர் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாருன்னு பார்த்தா காடை பற்றி, ட்ரூத்தை பற்றி அண்ட் சிமிலர் டஃப் அண்ட் காம்ப்ளெக்ஸ் மேட்டர்ஸ். ஸோ வாழ்க்கையில் இருக்கிற கடினமான சூழ்நிலைகளை பற்றியும் கடவுள் பற்றி உண்மையாக இருக்கிறத பற்றியும் அவர் வந்து அந்த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவாராம். How much knowledge the man must be possessing to hold so many people spellbound for hours. இந்த நூற்றுக்கணக்கான மக்களை வந்து கவனிக்க வைக்கிறதுக்கு, பேசுறதுக்கு அவருக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்கணும் அப்படின்றத இந்த பொண்ணு வந்து இப்போ சொல்றா. Only one who is very near to God and truth can command such wisdom. யாரால வந்து இந்த அளவுக்கு வந்து ஞானமா பேச முடியும், ரொம்ப வந்து யோசிச்சு வாழ்க்கையை பத்தி பிலாசபிக்கலா பேச முடியும்? யார் ஒருத்தர் வந்து கடவுள்கிட்டையும் உண்மைக்கிட்டையும் நியரா இருக்காங்களோ, கிட்ட இருக்காங்களோ, அவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி விஸ்டமான ஒரு ஸ்பீச் வந்து கொடுக்க முடியும். She thought she was happy that she made a humble contribution towards the pandit's physical being by regularly supplying him with pure milk. ஸோ கடைசியில் என்ன சொல்றா, எனக்கு வந்து அவரோட ஃபிசிக்கல் ஹெல்த், உடல் ஆரோக்கியத்தில் நானும் ஒரு பங்காக இருக்கேன். எப்படி டெய்லியும் வந்து ஆரோக்கியமான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மில்கை வந்து சப்ளை பண்ணுறதுனால அவர் ஹெல்த்தியாக இருப்பார். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியாக இருக்கிறதுனால நானும் அவருக்கு வந்து ஒரு சேவை செய்யணும் அப்படின்றத நான் ரொம்ப மன நிறைவோடு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் பேசலாம். ஓகேவா? ஈவன் if the landlord, so இது வந்து அந்த பொண்ணு சொல்றது, even if the landlord fails to pay me for the milk, my labor I will not fail in my duty, she resolved. இங்க என்ன சொல்றது தெரியுமா அந்த பொண்ணு? இப்ப யாராவது வந்து என்ன இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு கேட்டாலும் அந்த லேண்ட்லார்டு இருக்கார் இல்லையா, இந்த ஆர்டர் போட்டு இந்த மாதிரி நீ போய் டம்ளர் ஃபுல் ஆஃப் மில்க் கொடு அப்படின்னு சொன்னார்ல, இப்போ அவரே வந்து எனக்கு வந்து நான் ஊற்றின பாலுக்கு வந்து காசு கொடுக்கல அப்படின்னா எனக்கு வந்து சந்தோஷம்தான். ஏன் அப்படின்னு கேட்டால் நான் வந்து அவருக்கு வந்து நான் ஒரு சேவையாக தான் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஒரு நல்ல மனசோட பண்ணியிருக்கேன். ஸோ அவருக்கு பணமே கொடுக்கலனாலும் நான் என்னோட வேலையை, என்னோட சர்வீஸை நான் வந்து எப்போவுமே ஸ்டாப் பண்ண மாட்டேன், நான் அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி resolved சொல்கிறேன். Resolve means firmly determined to do something, which means she will be doing continuously without expecting anything from that. Okay?
ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒன் டே. ஸோ இப்படி வந்து டெய்லியும் போய் பால் ஊற்றிட்டு இருக்கா. ஒரு நாள் என்ன நடந்துச்சு தெரியுமா? while receiving the milk the pandit told Moti, woman, can you bring the milk? ஸோ இந்த லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்க்கலாம். can you bring the milk at the least an hour before the sun rise for only a month அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஒரு நாள் வந்து டெய்லியும் பால் ஊற்றுற மாதிரி ஒரு நாள் அந்த பொண்ணு போய் பால் ஊற்றுறா. அப்போ இந்த பண்டிட் வந்து அந்த டம்ளர் ஃபுல் ஆஃப் மில்க் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக வராரு. ஸோ அப்போ வந்து அந்த பண்டிட் கேட்குறாரு, பெண்ணே, இந்த மாதிரி நான் வந்து ஒரு மாதத்துக்கு மட்டும் நீ எனக்காக அதிகாலையில், ஓகேவா, டான் ஒரு 4 மணி 5 மணி அந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு அந்த வெளிச்சம் வரத்துக்கு முன்னாடி இருட்டா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைம்ல எனக்கு வந்து ஒரு மாசத்துக்கு மட்டும் நீ வந்து பால் வந்து ஏர்லி மார்னிங் கொடுத்துட்றியா அப்படின்னு சொல்லி பண்டிட் வந்து கேட்குறாரு. ஏன் அப்படின்னா, ஸோ இதுதான் இது வந்து கொஸ்டின் இவ்வளோ நேரம் சொன்னது. ஸோ ஏன் அப்படின்னா, ஐ ஆம் அண்டர் அ வவ் for performing a certain ritual for which I need the milk that early. நான் வந்து சில வந்து பூஜைகள் பண்றேன். ஸோ வாவ் அப்படின்னா வந்து ஏதோ ஒரு ரிச்சுவல், ஒரு சபதம், இல்லை ஒரு பூஜை அந்த மாதிரி. சரியா? நம்ம வந்து இப்போ ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னா லைக் எப்படி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் மாதிரி பிள்ளை வச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவர் சில ரிச்சுவல்ஸ் பண்ணுறதுக்காக அந்த ஓவ் வந்து பண்ணுறார். ஓகேவா? ஸோ நான் வந்து சில ரிச்சுவல்ஸ் பண்ணணும். அதனால் எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, அந்த மில்க் வந்து ஏர்லி மார்னிங்காக தேவைப்படுது. அதனால ஒரு மாதத்துக்கு மட்டும் வந்து எனக்காக நீ மில்க் வந்து ஏர்லி மார்னிங் சப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லி குருஜி வந்து பண்டிட் வந்து நம்மளோட மோத்திக்கிட்டே கேட்குறாரு. ஸோ மோத்தி இப்போ சொல்கிறா, ஐ வில் டூ ஆஸ் யூ சே ஓ மாஸ்டர். The milkmaid assured him enthusiastically. So enthusiastically na like கவலையே இல்லாம, ஓகேவா? ஸோ ரொம்ப எந்துவா, ரொம்ப ஒரு வந்து எக்ஸ்பிரஸிவா, ஓகே குருஜி நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லி கவலை இல்லாம, என்னடா இது காலையிலேயே வந்து பால் ஊற்ற சொல்றாங்களே, எப்படி எந்திரிக்கிறது அப்படிலாம் எதுவுமே யோசிக்காம ஒரு சந்தோஷத்தோட, ஓகே கண்டிப்பா நான் இந்த வேலையை பண்றேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அதை வந்து அஷ்யூர் பண்ணி ஃபர்தரா மூவ் பண்றாங்க. பட் த நெக்ஸ்ட் டே, ஸோ இப்படி சொல்லி அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னா அவளால் வந்து போக முடியல. ஏன் அப்படின்னு பார்த்துடலாம். But the next day, by the time she received the Pandit's house, she reached the Pandit's house, it was already daybreak. So daybreak அப்படின்னா விடிஞ்சிருச்சு. ஓகேவா? அந்த குருஜி வந்து சொல்றாரு இல்லையா, ஒரு மாசத்துக்கு மட்டும் எனக்கு பால் ஊற்றி எனக்கு சில ரிச்சுவல்ஸ் இருக்கு அப்படின்னு. இவளும் ஓகேன்னு சொல்லி அஷ்யூர் பண்றான். ஸோ அடுத்த நாள் அவன் வந்து என்ன பண்றான்னா, விடிஞ்சு போச்சான், அப்பதான் அந்த பொண்ணு வந்து பண்றான். ஸோ ஏன் அப்படின்றதையும் அங்க வந்து பாக்குறான். பண்டிட்டோட வீட்டுக்கு போகும்போது நல்லாவே விடிஞ்சு போச்சு. ஸோ எதனால அவன் லேட்டா வந்தா அப்படின்னு சொல்றான். பார்டன் மீ மாஸ்டர் for my labs. ஸோ என்னை மன்னிச்சிருங்க, நான் லேட்டாக வந்ததுக்கு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. பட் வாட் குட் ஐ டூ? ஸோ என்னால் என்ன பண்ண முடியும்? என்னை கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்பாலஜிஸ்டிக்கல்னா மன்னிச்சிருங்க. நான் என்ன பண்ண முடியும்? ஸோ நான் என்ன பண்ண முடியும்னா, அந்த பொண்ணு மேலே தப்பு இல்லை. அப்போ இன்னொரு சைடு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஐ வாஸ் present on the bank of the river long before sunrise, but the boatman did not turn up that early, even though I had informed him of the need for me to cross the river while it was still dark அப்படின்னு சொல்கிறேன். ஸோ மாஸ்டர் நான் லேட்டாக வந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. நான் என்ன பண்ண முடியும்? ஏன்னா நான் ஒன்றும் பண்ணல. நான் வந்து என்னோட கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன். நான் பிஃபோர் சன்ரைஸ்க்கு முன்னாடியே வந்துட்டேன். ஸோ சன்ரைஸ்க்கும் முன்னாடி, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டான் அப்படின்னு சொல்கிறேன், DAWN. ஸோ நான் டான்லேயே வந்துட்டேன். ஆனால் அந்த போட்மேன் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா வரல. ஏன் அப்படின்னு கேட்டால், ஸோ அந்த மாதிரி ஒரு டார்க் டைமில் 4 மணிக்கு இருட்டாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு டார்க் டைம்ல வந்து போட்ல வந்து டிராவல் பண்ண முடியாது அப்படின்னு என்கிட்ட சொன்னதுனால அவர் வந்து வராம விட்டுட்டாரு. அதனால தான் என்னால் 4 மணிக்கு வர முடியல. ஸ்டில் இட் வாஸ் ஸ்டில் டார்க். ஸோ ஸ்டில் டார்க்காக இருக்கிறதுனால போட்ல வந்து போக முடியாதுன்னு என்கிட்ட சொன்னதுனால நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லி பண்டிட் கிட்ட வந்து மோதி வந்து சொல்றா. சரியா? ஸோ இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருக்கா. ஆனால் போட்மேன் வரவே இல்லை. ஓகேவாடா? He had since the rivers in a spade, it would not be possible for him to play the boat on darkness. ஸோ இருட்டா இருக்கிறதுனால கண்டிப்பா அவரால் என்ன பண்ண முடியாதுன்னா போட்டை வந்து ஓட்டவே முடியாதுன்னு என்கிட்ட வந்து பாசிபிளாக சொல்லிட்டாரு. ஸோ அதனால தான் லேட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த ரீசனை கேட்டோன்னா பண்டிட் வந்து ஒரு ஜோக் அந்த பொண்ணு கிண்டல் பண்ற மாதிரி சொல்றாராம். யூ குட் நாட் கிராஸ் த ரிவர் வித்தவுட் த போட்மேன். யா,
I wonder how then the mystic says that one could cross even the ocean of life by uttering the name of Vishnu. அப்படியா? உன்னால வந்து போட்மேன் இல்லாம ரிவர் கிராஸ் பண்ண முடியாதா? ஆனா பழங்காலத்துல எப்படிதான் அந்த தேவர்கள் முனிவர்கள் அந்த மாதிரி கிரேட் லெஜெண்ட்ஸ்லாம் வந்து இந்த நேம் ஆஃப் விஷ்ணு, ஸோ விஷ்ணு பேரை சொல்லி எப்படிதான் அந்த ஓஷன் ஆஃப் லைஃப்பை வந்து கிராஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை கிண்டல் பண்ற மாதிரி சொல்றாரு. கமெண்டட் த பண்டிட் ஜோக்கிலர்லி மீன்ஸ் ஃபன்னி, ஒரு ஃபன்னியான கிண்டல் பண்ற மாதிரி ஒரு விதத்துல சொல்றாரு. ஷியோர் தட் த புவர் உமன் would hardly understand the importance of his wise observation. ஸோ அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு அப்படின்னா, இப்படிலாம் வந்து தத்துவமாக பேசினா இந்த பொண்ணுக்கு புரியாது, கலாய்க்கிற மாதிரி இவர் பேசினாரு. பட் ஆனால் நம்மளோட மூர்த்திக்கு வந்து அது நல்லாவே புரிஞ்சிச்சு. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஓகே தானே? எஸ். ஸோ இந்த பொண்ணு வந்து அக்செப்ட் பண்ணி அடுத்த நாள் வர முடியலை. ஏன் வர முடியலை? ஸோ ரொம்ப வந்து டார்க்காக இருக்குது, போட்மேன் வந்து போட் எடுக்க அந்த டார்க்னஸை நம்மளால் ப்ளே பண்ண முடியாது, விச் மீன்ஸ் அந்த போட்டில் வந்து பைல் பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால அவங்க வந்து வர முடியல. ஸோ அதை கேட்டதுக்கப்புறம் இவர் வந்து ரொம்ப ஃபன்னியாக அந்த பொண்ணை ஃபன் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. ஓ, உன்னால் க்ராஸ் பண்ண முடியலையா? அப்போ எப்படி பழங்காலத்தில் கிராஸ் த ஈவன் த ஓஷன் ஆஃப் லைஃப், அந்த ஓஷன் ஆஃப் லைஃப்பை வந்து இந்த நேம் ஆஃப் விஷ்ணு கடவுள்னு சொல்லி எப்படி வந்து அந்த ரிவர் அவங்களாம் கிராஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி இந்த பொண்ணை பற்றி பேசிட்டு இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட், வெல் சார், நோபடி ஹேட் டோல்ட் மீ தட். ஓகே சார், இதை எனக்கு யாருமே சொன்னதில்லை. செட் மோத்தி இன் அ மர்மர். ஸோ வாய்க்குள்ளேயே வந்து முணுமுணுத்துக்கிற மாதிரி, சரியா, வாய்க்குள்ள முணுமுணுத்துக்கிற மாதிரி பேசுறா. தட் இஸ் சீக்ரெட் செட் த பண்டிட் ஒன்ஸ் அகெயின் ஜோக்கிலர்லி. அதுதான் ரகசியம் அப்படின்றத இன்னொரு வாட்டி அந்த பொண்ணு ஜோக் பண்ணி அந்த பொண்ணை வந்து ஃபன் பண்ணி சொல்றா. ஸோ என்ன ரகசியம்? லார்ட் நேம் விஷ்ணுவோட நேமை சொல்லி அந்த ரிவரை வந்து கிராஸ் பண்ணது வந்து ஒரு ரகசியம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஹூ ஹேட் பியோஸ். ஸோ பியோஸ் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல். அவங்க அந்த ரிவரை கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய தெய்வ பக்தி ஸ்பிரிச்சுவல் வந்து அதிகமாக இருக்கணும். அண்ட் கிரேட் சாக் லைக் யூ could ever know such secret. Thank you sir for passing it onto me, said Moti. சார், இந்த சீக்ரெட்டை நீங்கள் எனக்கு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இது வந்து யாரும் மோஸ்ட்டாக சொல்ல மாட்டாங்க, பட் நீங்கள் எனக்கு சொன்னது வந்து நான் ரொம்ப கிரேடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தேங்க் பண்ணுறான். த பண்டிட் could not check himself from bursting into a loud cough. So which means a loud laugh, சரியா? ஸோ அந்த பொண்ணு அவர் வந்து ஆக்சுவலி கிண்டல் பண்ணுறார், ஆனால் அது புரியாமல் அந்த பொண்ணு வந்து தேங்க் பண்ணதுனால இவருக்கு வந்து சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. அட் த உமன்ஸ் நைவேட்டி. ஸோ நைவேட்டி மீன்ஸ் இன்னசென்ஸை பற்றி தெரிஞ்சு அவரோட இன்னசென்ஸை நினச்சா இவருக்கு சிரிப்பு தான் வருதான். டேஸ் பாஸ்ட். ஸோ இப்படியே என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நாட்கள் வந்து நகர்ந்து போயிட்டே இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பொண்ணு அன்னைக்கு மட்டும்தான் லேட்டாக வந்திருக்கா, பட் த நெக்ஸ்ட் டே அந்த பூஜா முடிகிறதுக்குள்ள ஏர்லி மார்னிங்கே வந்து மில்க் வந்து சப்ளை பண்ணியிருக்கா, சரியா? ஸோ அந்த மாதிரி மில்க் சப்ளை பண்ணி நாட்கள் போய்கிட்டே இருந்தது. த பீரியட் ஆஃப் த பண்டிட்ஸ் கேம் டு அன் எண்ட். ஸோ எண்ட் அப்படின்னா அவரு எடுத்திருந்த அந்த சபதம், அந்த ரிச்சுவல்ஸ் வந்து எண்டுக்கு வந்து வந்துருச்சு. ஹீ டோல்டு த மில்க் மேட், என்ன சொல்றாரு Moti, I must say that you have served me very well, like every well. I appreciate the pain you took in getting up in the small hours and milking the cow and delivering the milk to me at dawn. So at dawn means like early morning before sunrise. I bless you அப்படின்னு சொல்ற. ஸோ இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்கிறப்போ ஒரு நாள் கடைசியில் அந்த 1 month பீரியட் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, எண்ட் ஆஃப் த டே வந்துருச்சு. ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து நம்மளோட மோட்டிக்கு வந்து பண்டிட் வந்து தேங்க்ஸ் சொல்கிறார். நீ இவ்வளோ அதிகாலையில் அந்த எந்திரிச்சு அண்ட் வந்து பால் கறந்து எனக்கு கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நீ உன்னோட சர்வீஸை வந்து நல்லபடியாக முடிச்சிருக்க, அதுவும் அதிகாலையில் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க, நல்லபடியாக முடிச்சிருக்க. ஸோ ஐ பிளஸ் யூ, நான் வந்து உன்னை வந்து பிளஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்டிட் வந்து நம்மளோட மோத்தி கிட்ட சொல்கிறார். மோத்தி bow to him. bow மீன்ஸ் இப்போ யாரும் நம்ம பிளஸ் பண்ணாங்கன்னா இப்படி குனிவோம் இல்லையா, அதுதான் வந்து bowed. ஓகே, ஸோ bow பண்ணி அந்த பிளஸிங் வாங்கிக்கிறார். ஸோ சார், from tomorrow I report as before. ஸோ நாளையிலேருந்து நான் வந்து ஃபஸ்ட்டு எப்படி வந்துட்டு இருந்தோன்னா அந்த மாதிரி வந்துடுறேன்.
soon after the sunrise. ஸோ சன்ரைஸ்க்கு முன்னாடி இவ்வளோ நாள் வந்தேன். ஸோ அதுக்கும் முன்னாடி நான் வந்து சன்ரைஸ்க்கு அப்புறம் தானே வருவேன். ஸோ இனிமேல் நான் வந்து கொஞ்சம் லேட்டாக வரலாம் இல்லையா, அது உங்களுக்கு ஓகே தானே, இஸ் தட் ஆல் ரைட் அப்படின்னு கேட்குறான். ஸோ ஃபைன் அப்படின்னு சொல்கிறேன். ஃபைன் செட் த பண்டிட். ஸோ ஃபைன், ஓகே, நீ என்னோட பூஜாஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனிமேல் நீ சன்ரைஸ்க்கு அப்புறமே வரலாம் அப்படின்னு சொல்லி ஓகேன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் சொல்றாரு. அண்ட் தென் ஹீ ரிமெம்பர் த போட்மேன். ஸோ இந்த பொண்ணு இவ்வளோ சீக்கிரம் அதிகாலையில் வந்து பால் கொடுக்குறா அப்படின்னா போட்மேன் அப்படின்ற ஒரு ஹெல்ப் வந்து தேவைப்பட்டிருக்கும் இல்லையா. போட்மேனுக்கும் என்னோட வந்து தேங்க்யூ சொல்லிடு. மோதி he said tell the boatman how pleased I am with him. with him means like நான் வந்து அவனுக்கு ரொம்ப வந்து தேங்க் பண்ணேன்னு சொல்லு. யாருக்கு? அந்த போட்மேனுக்கு. அப்போ இந்த பொண்ணு கேட்குறா, பட் சார் எதுக்காக அவருக்கு தேங்க்ஸ்? ஐ நெவர் bothered him knowing that he could not came that early said மோதி. பட் அவருக்கு எதுக்கு தேங்க்ஸ்? நான் தான் அவரை வந்து பாதர் பண்ணவே இல்லையா. அவர் வந்தா என்ன, வரலனா என்ன, விச் மீன்ஸ் நானே தானே வந்தேன் அப்படின்னு சொல்றா. ஸோ நானே அந்த அதிகாலையில் வந்துட்டேன், அதிகாலையில் அவளால் வர முடியாததுனால நான் வந்து அவரை தொல்லை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பண்டிட் கேட்குறாரு, ஓகே அப்போ நீ எப்படி வந்து அந்த போட்டை ஓட்டிட்டு வந்த? பெயில்டு மீன்ஸ் அந்த போட்டை ஓட்டுறது. அங்கே வந்து PLY பிஃபோர் இதில் வந்து நம்ம PLYன்னு கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதுனால IED ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த பண்டிட் கேட்குறாரு, அப்போ நீ வந்து எப்படி அந்த போட்டை ஓட்டிட்டு வந்த? போட்மேனே இல்லாமல் எப்படி உன்னால் போட்டை ஓட்ட முடியும் அப்படின்னு கொஸ்டின் மார்க்கோட கேட்குறாரு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, என்னது போட்டா? எதுக்கு சார், எதுக்கு போட்டு? ஐ டிட் நாட் நீட் எனி போட். எனக்கு எந்த போட்டுமே தேவைப்படலையே, நான் எதுக்கு போட்மேனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நான் எதுக்கு போட்டில் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி புரியாத மாதிரி அந்த பொண்ணு வந்து பண்டிட்க்கு வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்கா. தென் ஹவு தென் டிட் யூ கிராஸ் த ரிவர்? சரி அப்போ போட்டே இல்லாமல் எப்படி நீ கிராஸ் பண்ணி வந்த அப்படின்னு சொல்லி பண்டிட் வந்து ரொம்ப ஆர்வமாக ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜோட இந்த பொண்ணு எப்படி வந்து கிராஸ் பண்ணியிருப்பா அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட வந்து கேட்குறாரு. குட் காட் மட்டட் மோதி, you who can remember hundreds of pages of scriptures forgot the secret you passed on to me on the other day. நீங்கள் ஒரு பெரிய பண்டிட் தான், ஒரு பெரிய குருஜி தான், உங்களால் வந்து நூற்றுக்கணக்கான ஸ்கிரிப்சர்ஸ், நூற்றுக்கணக்கான வந்து அந்த ஜபங்கள், அந்த என்ன சொல்கிற மந்திரங்கள், அந்த காடை பற்றி, ட்ரூத்தை பற்றி இதெல்லாம் உங்களுக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேஜஸ் தெரியுது. ஆனால் சாதாரணமான என்கிட்ட ஒரு சீக்ரெட் சொன்னீங்கல்ல அன்னைக்கு ஒரு நாள், அது ஏன் உங்களுக்கு வந்து ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்குறேன். என்னது, வாட் டு யூ மீன்? நான் என்ன உங்ககிட்ட சீக்ரெட் சொன்னேன்? ரொம்ப கியூரியஸாக கேட்குறேன். இன்ட்ரிகியூட் மீன்ஸ் கியூரியஸாக கேட்குறாரு. ஐ ஜஸ்ட் utter the name of Vishnu அப்படின்னு சொல்கிறான் இந்த பொண்ணு. And walk across the river. The water remains ankle deep for me. என்னது ஆங்கிள் டீப்பா? இவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்ன சீக்ரெட் அது? இந்த பொண்ணு என்ன சொல்கிறா, நீங்கள் என்ன சொன்னீங்க என்கிட்ட? நேம் ஆஃப் விஷ்ணுவை சொல்லி கடவுளை வந்து தொழுதுட்டு, கடவுளை வந்து வர்ஷிப் பண்ணிட்டு அந்த ரிவரில் நான் கிராஸ் பண்ணி நடந்து வந்தேன், இதுதான் நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்த சீக்ரெட் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்கிறா. ஸோ அப்படி நான் கிராஸ் பண்ணும்போது அந்த லெவல் ஆஃப் வாட்டர் வந்து என்னோட ஆங்கிள் லென்த் தான் இருந்தது. ஆங்கிள்னா நம்ம கொலுசு போடுவோம்ல, அது வந்து ஆங்க்லெட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கொலுசு போடுற இடத்துல தான் வந்து நம்ம வந்து ஆங்கிள் அப்படின்னு சொல்லணும், சரியா? ஸோ அந்த தண்ணி எது வரைக்கும் இருந்துச்சுன்னு பார்த்தா ஆங்கிள் டீப் தான் இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கூட இல்லை, ரொம்ப கம்மியான அந்த பாதம் லட்சுமி அந்த ஃபுட் முழுகிற அளவுக்கு தான் தண்ணியே அங்கே இருந்திருக்கு. என்னது ஆங்கிள் டீப்பா? அவ்வளோதான் இருந்துச்சா? பட் isn't the river ஸ்பேட்னா அந்த ரிவர் வந்து அழமோதுறது, அந்த அலை அடிச்சுட்டே இருக்கும் இல்லையா? ஆனால் அந்த ரிவரில் வந்து அலைகள் வந்து அதிகமாக இருக்குமே. isn't it fact that even in the hottest summer there is enough water in the river for boats to pail? asked the pandit. என்ன சொல்கிற? அந்த வந்து உன்னோட ஆங்கிள் லென்த்து தான் இருந்ததா? அங்கே வந்து அலைகள் வந்து அதிகமாக இருந்திருக்கும், அந்த ஸ்பீட் அதிகமாக இருந்திருக்கும். அண்ட் என்னதான் ஹாட்டஸ்ட் சம்மர், என்னதான் வெயில் வந்து நம்ம மண்டையை பொழந்தாலுமே அந்த இடத்துல போட், அந்த வெயில் காலத்தில் கூட போட் ட்ராவல் ஆகுற மாதிரி அவ்வளோ தண்ணி இருக்குமே, எப்படி வந்து நீ ஆங்கிள் லென்த் அப்படின்னு சொல்கிற? இந்த பண்டிட்க்கு வந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து அந்த பொண்ணுக்கிட்டே கேட்டுகிட்டே இருக்கா. பட் ஐ அப்ளைடு த சீக்ரெட். நான் என்ன பண்ணேன் சார்? ஆமாம், அது ஆங்கிள் லென்த் தான் இருந்தது, ஆனால் நீங்கள் சொல்லி கொடுத்த சீக்ரெட்டை நான் அங்கே அப்ளை பண்ணேன். மோட்டிவ் வாஸ் சர்ப்ரைஸ்ட் தட் த பண்டிட் ஹேட்
totally forgotten his own secret formulae அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, நீங்க வந்து மறந்துட்டீங்க. அவளுக்கு கொஞ்சம் வந்து லைக் எப்படின்னா, என்னடா இது அவ்வளோ ஞாபகம் வச்சிருக்காங்க, போய் போய் நம்ம சாதாரண ஒரு பொண்ணு நமக்கு சொல்லி கொடுத்ததை இந்த மனுஷனால ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவலைப்பட்டு பேசுறா. ஐ சி அப்படின்னு சொல்லி நம்மளோட பண்டிட் வந்து சொல்றார். ஸோ நவ் யூ ரிமெம்பர், ஸோ இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்துடுச்சா, செட் மோதி ஃபீலிங் ஹாப்பி. ஸோ ஐ சி அப்படின்னா இதெல்லாம் கேட்ட, ஓ அப்படியா அந்த மாதிரி. சரியா, அவருக்கு இன்னும் ஆன்சர் தெரியல, பட் ஆனா அந்த சிச்சுவேஷனை வந்து சமாளிக்கிற மாதிரி, ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ கடைசியில் ஒரு வழியாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடுச்சு, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். சரி சார், நாளையிலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ரீகோஸ்னால் நான் சன்ரைஸ்க்கு அப்புறம் வந்துடுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லெட் மீ அப்ளை த சீக்ரெட் ஃபார் த லாஸ்ட் டைம் வைல் ரிட்டர்னிங் டுடே. அதனால் நாளையிலேருந்து என்னால் அந்த சீக்ரெட் வந்து அப்ளை பண்ண முடியாது, லார்ட் விஷ்ணு அப்படின்ற சீக்ரெட்டை அப்ளை பண்ண முடியாது. அதனால் இன்னைக்கு நான் லாஸ்ட்டாக இப்போ ரிட்டர்ன் போகும்போது அந்த சீக்ரெட்டை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த லார்ட் நேமை சொல்லி அந்த ரிவர் மேலே இவங்க வந்து நடக்க போகிறாங்க, அதை தான் வந்து சீக்ரெட்டை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மோதி ஸ்டெப்ட் அவுட் ஆன் டு த ரோட். இட் வாஸ் அ ஃபாகி. ஸோ ஃபாகி மீன்ஸ் மிஸ்ட். சரியா, ஸோ ஒரே பனிமூட்டமாக அந்த மாதிரி, அதிகாலையில் ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. நோ டவுட் த உமன் வாஸ் கிடிங் மீ, த கன்க்ளூடட் த பண்டிட் அண்ட் தென் ஃபாலோட் ஹர் டிப்டோ. ஸோ டிப்டோனா அப்படியே பொறுமையாக அந்த பொண்ணுக்கே தெரியாமல் பொறுமையாக அந்த பொண்ணு பின்னாடி போய் பார்க்கறது. சரியா, ஸோ இந்த பண்டிட் சொல்கிறாரு, இந்த பொண்ணு சொல்கிறதுக்கெலாம் வந்து வாய்ப்பே இல்லை, நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் இவ உண்மையாக பேசுகிறாளா இல்லை போய் பேசுகிறாளா அப்படின்றத அந்த பொண்ணுக்கு பின்னாடி டிப்டோ மீன்ஸ் மறைஞ்சிருந்து பொறுமையாக அந்த பொண்ணுக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணி போக ஸ்டார்ட் பண்ணிட்டார். அப்பான் ரீச்சிங் த ரிவர். ஸோ இப்போ ரெண்டு பேருமே ரிவரை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. சரியா, ஸோ இந்த சைட்லேருந்து வராங்க, இங்கேருந்து வந்து ரிவரை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ரிவர் பேங்கை ரீச் பண்ணிட்டு மோதி புட் ஹர் எம்டி பாட் டவுன் அண்ட் வித் folded hands paid obeisance to the river, which means அந்த கையில் ஒரு எம்டி பாட் வச்சிருக்கா இல்லையா, இந்த எம்டி பாட்டை அந்த பாட்டை வந்து ரிவர் கிட்ட போனதும் கீழே வச்சுட்டு கையை எடுத்து வந்து ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஓகேவா, வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எஸ், ஸோ வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சதுனால தென் picking up the pot she stepped into the river. the Lord Vishnu அப்படின்ற அந்த மந்திரத்தை சொல்லிட்டு திருப்பியும் பாட்டை எடுத்துட்டு தண்ணியில நடக்கிறா. ஸோ இதை பார்த்தா அந்த பண்டிட்க்கு என்னாச்சு, அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆகி நின்றுட்டாங்க. ஸோ இது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி ஸ்டக் ஆகி நின்றுட்டார். ஸோ இது அந்த பொண்ணு கிராஸ் பண்ணுறதை பார்த்ததுக்கப்புறம், என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ ஈஸியாக இந்த ஆற்றை வந்து கடந்து போயிட்டாலே அப்படின்றத யோசிச்சு அவருக்கு ஆல்மோஸ்ட் ஃபெயிண்டட், மயக்கமே வந்துடுச்சு. ஸோ இது எப்படி பாசிபிள் அப்படின்றதையும் இவர் வந்து யோசிக்கிறாங்க. லைக் நம்ம எண்ட் ஆஃப் த ஸ்டோரியில சொல்லுவாங்க, while demonstrating the miracles of faith, the story also draw a contrast between scholarship and innocence, between the knowledge which scholarship secures, but which remains a mere theory, and the knowledge that work through one complete faith and surrender to the Lord. So இது எப்படி பாசிபிள், இதுதான் நம்மளோட கன்க்ளூஷன். ஒருத்தருக்கு உண்மையான ஒரு சேவை, உண்மையான ஒரு பக்தி மனதில் இருந்தால் யாரால வேணும்னாலும் அந்த ரிவரை கிராஸ் பண்ண முடியும். விச் மீன்ஸ் இஃப் யூ ஆர் ட்ரூ டு எவ்ரிதிங், கடவுளாக இருக்கட்டும், நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷங்களாக இருக்கட்டும், எப்போவுமே நம்ம லைஃப்பில் எப்படி இருக்கணும்னா, நம்ம வந்து ஒரு டீப் ரெஸ்பெக்ட், ஒரு டீப் சின்சியாரிட்டி, ட்ரூத்னஸ் அப்படின்ற எல்லா விதமான கேட்டகரியும் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் எதையும் தாண்டி வர முடியும் அப்படின்றது தான் நம்ம லெசனோட கன்க்ளூஷன். ஸோ இது வந்து எப்படின்னா, அவர் வந்து ஒரு பண்டிட் இல்லையா, ஸோ நிறைய பூஜை பண்ணியிருப்பாரு, வரங்கள் வாங்கியிருக்கலாம், ஆனால் அவரால் கிராஸ் பண்ண முடியல. பட் சிம்பிளான ஒரு மில்க் மேடு வந்து கடவுள் மேலே இருக்கிற உண்மையான பக்தியினால எந்த ஒரு 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 ஓவர் டேக்கிங் சீன்ஸ் இல்லாமல் அவள் வந்து உண்மையாக நேர்மையாக நடந்துக்கிட்டதுனால அந்த அந்த ஒரு கிஃப்ட் வந்து அவளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா, ஸோ இதில் படித்தவங்க தாழ்ந்தவங்க அப்படின்லாம் யாருமே கிடையாது. எவ்ரிபடி இன் த எர்த் ஆர் ஈக்குவல் இஃப் யூ ஆர் ட்ரூ அப்படின்றது தான் நம்ம ஸ்டோரியோட கன்க்ளூஷன். சரியாடா, ஓகே. ஸோ இப்போ புக் பேக் பார்த்துடலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். Like when we are recalling the mind map, we'll give you just an outline of it. So now இப்போ வந்து நம்ம காலம் A and B மேட்ச் பண்ணணும். ஸோ ரிச்சுவல், பண்டிட்,
மோட்டி, ஃபெரி போட், ஆடியன்ஸ் அண்ட் சீக்ரெட். ஸோ இதுதான் நம்மளோட கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ ரிச்சுவல் அப்படின்னா verb and பண்டிட் மீன்ஸ் அவர் வந்து எப்படி எலன்யூட் டிஸ்கோர்ஸ்னா லைக் எக்ஸ்பிரஸ் பண்ணி அவரோட டிஸ்கஷனை வந்து சொல்றாரு இல்லையா? ஸோ மோத்தின்றது ஒரு ஃபெய்த்ஃபுல்லான பர்சன், ஃபெரி வந்து லைக் அ பேசஞ்சர் போட், அண்ட் ஆடியன்ஸ் வந்து ஸ்பெல் பவுண்ட், அவங்க வந்து எப்படி அந்த அந்த உரைகள் எல்லாம் கேட்டு அவங்க எப்படி நின்னாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ சீக்ரெட் அப்படின்றது எப்படி அப்ளை பண்ணாங்க? டு கிராஸ் த ரிவர் ஈஸிலி. தென் நெக்ஸ்ட் போலாமா? எஸ், fill in the blanks. ஸோ பண்டிட் had many dash and dash. ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் த லைனே அதுதான் நம்மளோட ஆன்சர். பண்டிட்க்கு வந்து நிறைய டிசைபிள்ஸ் அண்ட் அட்மையர்ஸ் இருந்தாங்க. டிசைபிள்ஸ்னா என்ன? ஃபாலோவர்ஸ். சரியா? ஸோ அவங்களோட சீடர்கள். அட்மையர்ஸ்னா அந்த சொற்பொழிவை கேட்டு அவங்க பேசுறது கேட்டு அப்படியே அட்மையர் ஆகி அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாக அந்த நின்று கேட்குறாங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம அட்மையர்ஸ் அப்படின்னு சொன்னோம். மோத்தி இஸ் அ புவர் மில்க் மெய்ட். த மில்க் மெய்ட் டிஸ்சார்ஜ் ஹர் டியூட்டி. எப்படி அவளோட டியூட்டியை பண்ணா? ஃபெய்த்ஃபுல்லாக பண்ணாங்க. மோட்டிவ் ஃபீல்ஸ் இட் இஸ் அண்ட் கிரேட் ப்ரிவிலேஜ் டு சர்வ் த கிரேட் பண்டிட். கிரேட் ப்ரிவிலேஜ்னா என்ன? அதிகமான ஒரு லைக் வந்து எனக்கு பெருமையாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆளுக்கு நான் சேவை செய்கிறது வந்து எனக்கு ரொம்ப ப்ரிவிலேஜ், ரொம்ப வந்து ஹாப்பி, ரொம்ப வந்து பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். த பண்டிட் வாஸ் அன் eloquent speaker, which means expressive speaker. Moti assured to give the milk at the dawn enthusiastically. ஸோ அந்த டானாக இருந்தாலும் சரி, அது வந்து பகல் இரவு, அந்த enthusiastically என்ன ரெஃபர் பண்ணுதுன்னா, எந்த டைமாக இருந்தாலும் அவளோட வேலையை எப்பவுமே கரெக்டாக பண்ணிடுவா. ஓகேவா? தென் இப்போ கொஸ்டின் ஆன்சர்ஸ் போகலாம். வாட் வாஸ் த பண்டிட் டிஸ்கோர்ஸ் அபவுட்? எதை பற்றி எல்லாம் அவரோட சீடர்கள் அண்ட் விச் மீன்ஸ் அந்த டிசைபிள்ஸ் கிட்டயோ அட்மையர்ஸ் கிட்டயோ அவர் ஷேர் பண்ணாரு? அபவுட் காட், ட்ரூத் அண்ட் சிமிலர் டஃப் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன். ஸோ கடவுளை பற்றி, தென் வந்து உண்மையாக இருக்கிறத பற்றி, ட்ரூத்தை பற்றி சொன்னார். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்கள், ஒரு டஃப்பான காம்ப்ளெக்ஸான ஒரு சிச்சுவேஷனை பற்றி அந்த நின்றுட்டு இருக்கவங்க கிட்ட இவர் வந்து ஷேர் பண்ணார். why did Moti the milkmaid feel happy? எதனால அவ ஹாப்பியா ஆனா அப்படின்னு பார்த்தா, சாதாரண ஒரு மில்க் மேட் பொண்ணு வந்து அவ்வளோ பெரிய பண்டிட்க்கு வந்து சர்வ் பண்ணுறதுனால ஷீஸ் டேக்கிங் லைக் அ பார்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஹெல்த், அதனால அவன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணான். சரியா? she felt sorry she left happy that she made a humble contribution towards Pandit physical well-being. So physical well-being is the answer, okay, by regularly supplying him with pure milk. What was the resolution of Moti? So Motiயோட resolution என்ன? Moti had a resolution that even if the landlord fails to pay her, அந்த landlord வந்து லைக் ஆர்டர் போட்டார் இல்லையா, அவரே காசு தரலன்னா கூட நான் என்னோட வேலையை ஸ்டாப் பண்ண மாட்டேன். விச் மீன்ஸ் டெய்லியும் அவருக்கு போய் மில்க் சப்ளை பண்ணுவேன், என் டியூட்டிலேருந்து நான் தவற மாட்டேன். இதுதான் அவளோட ரெசல்யூஷனாக இருந்தது. Give a reason for the pandit to ask for the milk at dawn. ஸோ என்ன ரீசனுக்காக அதிகாலையில் அவர் மில்க் கேட்டாரு? ஸோ ஒரு ரிச்சுவல்ஸ் வச்சிருந்தாரு அண்ட் ஒரு சபதமும் மேற்கொண்டதுனால அந்த சபதத்தை அதை அவர் அடையணுன்றதுக்காக சில பூஜைகள் பண்றாரு. ஸோ அதனால தான் அவங்க வந்து அதிகாலையில் எனக்கு பால் வேணும் அப்படின்னு கேட்டது. நெக்ஸ்ட் போலாமா? why did Moti came late on the first day? எதுக்காக வந்து first day of the rituals வந்து அவ லேட்டா வந்தா? she came earlier. she was waiting on the riverside. yes, but the boatman didn't appear because of the dark. அந்த டார்க்னஸ்னால போட் வந்து டிரைவ் பண்ண முடியாது, பெயில் பண்ண முடியாது, அப்படின்றதுனால மட்டும்தான் அவ வந்து லேட்டா வந்தா. ஓகே, the boatman did not turn up that early even though Moti had informed him of the need for her to cross the river while it was still dark. So Moti came late on the first day of the ritual. Next, mention any incident that shows the naivety of Moti, which means innocence. அந்த பொண்ணோட இன்னசென்ஸை வந்து பார்க்குற எந்த வித இடத்துல வந்து நம்ம அவளோட இன்னசென்ஸை பார்ப்போம். ஸோ இவர் வந்து ஒரு ஜோக் அடிப்பார் இல்லையா அந்த பொண்ணை பற்றி. ஸோ வந்து இப்படியெல்லாம் கடந்து வந்திருக்காங்க, இந்த நேம் ஆஃப் லார்ட் விஷ்ணு சொல்லி கடந்து வந்திருக்காங்க, உன்னால முடியலையா, அதை கேட்டுட்டு அவள் தேங்க்யூ சொன்னாலையா. ஸோ இதெல்லாம் அவளோட இன்னசென்ஸை வந்து காட்டுது. when Moti came late to Pandit house, she explained the rush
couldn't cross the river without they of the boatman. So without the boatman என்னால cross பண்ண முடியாது. When the pandit cemented life by uttering the name of Vishnu, she told him that she did not know about it. So இது வந்து ஒரு secret அப்படின்னு சொன்னார்ல அது. Then thanked him for passing the secret to her. The pandit laughed. So இது மாதிரி நான் உன்னை வந்து ஃபன் பண்ணி பேசுறேன், ஆனா அந்த பொண்ணு வந்து இது தெரியாம எனக்கு தேங்க் பண்றா அப்படின்ற விஷயம்லாம் அவளோட இன்னசென்ஸை தான் காட்டுது. ஓகேவா? How did the milkmaid cross the river? So எப்படி கிராஸ் பண்ணா? லார்ட் விஷ்ணு அப்படின்ற நேமை சொல்லிட்டு லைக் உள்ள இறங்கிறதுக்கு முன்னாடி லார்ட் விஷ்ணுன்னு சொல்லிட்டு வர்ஷிப் பண்ணிட்டு அந்த தண்ணிக்குள்ள இறங்கி நடக்க ஆரம்பிச்சிடறான். Then what was the secret shared by Pandit to the milkmaid? என்ன சீக்ரெட் பாஸ் பண்ணாரு? ஸோ அந்த நேமோட விஷ்ணுவோட நேமை சொல்லிட்டு கொஞ்சம் வர்ஷிப் பண்ணிட்டு யாரா இருந்தாலும் ரிவரை வந்து அந்த ஓஷன் ஆஃப் லைஃப் அப்படின்ற ரிவரை வந்து கிராஸ் பண்ண முடியும். இந்த சீக்ரெட்டை தான் பண்டிட் வந்து மில்க்மெய்ட் கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. How did the pandit appreciate the milkmaid? Who else did he convey his thanks to for? ஸோ அவளுக்கு வந்து தேங்க்ஸ் சொன்னார், அண்ட் கூட யாருக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க? போட்மேனுக்கும் தேங்க் பண்ணாங்க இல்லையா? எஸ், த பண்டிட் அப்ரிஷியேட்டட் மோதி ஃபார் கெட்டிங் அப் இன் த small hours, milking the cow and delivering the milk to him at dawn. He conveyed his thanks to the boatman also. Next question, so 10th question. Why did the pandit faint at the end of the story? எதை பார்த்து அவர் மயங்க விழுந்தாரு? அந்த பொண்ணு ரிவரை கிராஸ் பண்றத பார்த்து. ஏன்னா அப்போ அந்த ரிவரோட அளவு வந்து குறைஞ்சிட்டு அவளோட ஆங்கிள் டீப் தான் வந்திருக்கு, அவளோட கடுங்கால் வரைக்கும் தான் அந்த தண்ணி வந்து இருந்திருக்கான். ஸோ இதை பார்த்தா அந்த அதிர்ச்சியில அவரு மயங்கியே விழுந்துட்டாரு. ஓகேவா? When the pandit saw the milkmaid crossing the river with ease, he was dumbstruck and almost fainted. ஸோ நான் இங்கே 2 லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 லைனோட ஸ்பீக்கர் யாரு இல்லை கேரக்டர் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. பட் ஐ அப்ளைடு த சீக்ரெட். ஸோ நான் இந்த சீக்ரெட் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு யார் சொன்னா? மோத்தி, த மில்க் மேட் அப்படின்னு சொன்னா. ஸோ மோத்தி மட்டும் எழுதக்கூடாது, த மில்க் மேட் அந்த அவளோட ப்ரொஃபஷனையும் சேர்த்து நம்ம மென்ஷன் பண்ணோம். டெல் த போட்மேன், அந்த போட்மேன் கிட்ட சொல்லு நான் ரொம்ப வந்து அவனுக்கு தேங்க் பண்ணேன் அப்படின்றது யார் சொன்னா? த பண்டிட் சொன்னார். வெறும் பண்டிட் மென்ஷன் பண்ணாத த பண்டிட் அப்படின்னு மென்ஷன் பண்ணு. ஓகே, பிகாஸ் அந்த பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறதுனால அந்த பண்டிட்க்கு நேம் அப்படின்லாம் இல்லையா? ஸோ நார்மலாக அந்த குருஜின்னு சொல்கிறதுனால அவங்க வந்து த அப்படின்னு போடணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் வந்து நம்ம எழுதணும்னா என்ன பண்ணணும்? லெசனை கதை கேட்டதுக்கப்புறம் லெசனை ஒரு வாட்டி லைன் பை லைன் படித்து பார்த்தா கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் போலாமாடா? எஸ். So next we have select the correct option and fill in the blanks. As I dash in the rain for the bus to arrive, it appeared as dash it would not arrive. Dash it took all my patience. என்ன வரலாம்? As I was waited. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வெயிட் வருமா? கிடையாது, இந்த வெயிட். ஓகேவா? நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், பஸ் வந்து வரல, அது வந்து கொஞ்சம் வந்துட்டு இல்லை, எனக்கு வந்து கொஞ்சம் பேஷன்ஸும் இருந்தது. அதனால as I waited in the rain for the bus to arrive, it appeared as though it would arrive till it took all my patience. This is the answer. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ ஹியர் இப்போ பிரெட் அப்படின்னா அதுக்கு ஈஸ்ட் போடுவோம். ஸோ கர்ட்ல என்ன வரும்? பாக்டீரியா. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட் நமக்கு படிச்சு பார்த்துட்டு செகண்ட் பார்ட்டோட எது வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்றத எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாக்டீரியா. ஸோ ஃபங்கஸ், ஃபங்கி. ஓகேவா? தென் வந்து ஸ்பைசஸ்க்கு அதே ஸ்பைசஸ் தான் வரும். இட் வில் நாட் சேஞ்ச். த்ரோ, வஸ்ட், டைட் அண்ட் எடிட். ஓகே, ஸோ லயன், ஃபாரஸ்ட், ஆட்டர், வாட்டர். ஆட்டர் மீன்ஸ் தண்ணியில் வாழ்கிற நீர் நாய் அப்படின்னு சொல்லுவோம் அது. ஓகே, ஸோ இதில் நீ பார்த்துட்டு இதை பார்த்துட்டு எந்த சென்டென்ஸ் வந்து நீ எந்த மாதிரி செயல் வந்து நீ பண்ணுவ, எது வந்து பண்ண மாட்ட அப்படின்றத டிக் பண்ணணும், எது பண்ண மாட்ட அப்படின்றத கிராஸ் பண்ணணும். சரியா? ஓகே, அவாய்டிங் littering in the pond and watering resources. ஸோ இதை நீ பண்ணுவ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் த்ரோயிங் கெமிக்கல். நம்ம இந்த கெமிக்கல் எல்லாம் த்ரோ பண்ண மாட்டோம். ஐ நெவர் டிஸ்போஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் ஃபிஷ் இன்டு த அரவுண்ட் த ஃப்ரெஷ் வாட்டர். ஓகே, தென் மிக்சிங்
ஸோ வாட்டர் கூட ஃப்ரெஷ் வாட்டர் கூட நம்ம எதுவும் மிக்ஸ் பண்ண மாட்டோம். சேவ் ரெயின் வாட்டர் பண்ணுவோம். யூசிங் டிட்டர்ஜென்ட் அண்ட் கிளீனிங் தட் ஆர் நாட் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. ஆமாம், ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள். ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே லைக் யூ வில் பி டூயிங். தென் ரெட் கலரில் இருக்கிற மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே அதை நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படின்றத இங்கே வந்து காட்டியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சின்னதாக ஒரு ரீகால் பார்த்துடலாமா? எஸ், கிராசிங் த ரிவர். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த சப்ளிமெண்ட்ரி என்ன? கிராசிங் த ரிவர். அந்த பொண்ணு ஒரு லைக் அந்த கடவுள் நம்பிக்கையோட உண்மையா இருந்ததுனால, உண்மையா கடவுளுக்கு மனிதர்களுக்கு எல்லாருக்கும் உண்மையா இருந்ததுனால அந்த ரிவரை அவ எப்படி கிராஸ் பண்ணா அப்படின்றது தான் நம்மளோட ஸ்டோரி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்குது? அந்த புவர் மில்க் மேட் மோதி டெலிவர்ட் மில்க் டு பண்டிட். ஸோ இதை யார் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பா? அந்த லேண்ட் லார்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பாரு. சரியா? ஸோ லேண்ட்லார்ட் ஆர்டர் பண்ணியிருப்பார். மோதி கிராஸ் த ரிவர் டெய்லி பை ferry boat, which means passenger boat. Pandit asked milk early for a ritual. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு வந்து இந்த மாதிரி பூஜை இருக்குது, ஸோ எனக்கு வந்து மில்க் ரெகுலராக மார்னிங்கில் வேணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ மோதி வந்து அதை அக்செப்ட் பண்ணுறா. அக்செப்ட் பண்ணி அடுத்த நாள் அவள் எப்படி வந்தா? லேட்டாக வந்தா. ஸோ எதுக்காக? அந்த போட்மேன் வரல அப்படின்ற ரீசனை கேட்டு அவர் வந்து இந்த பொண்ணை வந்து லைக் ஜோக் பண்ணார் இல்லையா? என்ன அவ்வளோ பெரிய மகான்களே வந்து விஷ்ணு நேம் சொல்லி அந்த ரிவரை கிராஸ் பண்ணும்போது உன்னால முடியலையா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி பேசுறாரு. தென் மோதி பிலீவ்ட் ஹிம் அண்ட் கிராஸ்ட் த ரிவர் பை அட்டரிங் விஷ்ணுஸ் நேம். ஸோ அந்த அடுத்த நாள்ல இருந்து இதை கேட்டதுக்கு அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து அந்த பொண்ணு விஷ்ணுவோட பேரை சொல்லி அந்த குருஜி சொன்னதை நம்பிட்டு அப்படியே அந்த ஆத்துல இறங்கி கண்ணை மூடி நடந்து வந்துடுறா. ஓகே, ஸோ இப்படி நடந்து வரும்போது பண்டிட் வந்து அவரோட பூஜைகள்லாம் முடிச்சுட்டு இந்த பொண்ணுக்கு தேங்க் பண்ணும்போது போட்மேனுக்கும் தேங்க் பண்ணுறாரு. அப்போ தான் அந்த பொண்ணு வந்து சொல்கிறேன், எதுக்கு போட்மேனுக்கு தேங்க் பண்ணுறீங்க? நான் தான் அவர் தொல்லை பண்ணவே இல்லையே, பாதர் பண்ணவே இல்லையே, அப்போ எப்படி நீ வந்த? நீங்கள் சொல்லி கொடுத்த சீக்ரெட்னால தான் நான் வந்து ரிவரை கிராஸ் பண்ணி வந்தேன். என்ன சீக்ரெட்? லார்ட் விஷ்ணு அப்படின்ற சீக்ரெட் சொல்லி கொடுத்தீங்கல்ல. நீங்கள் அவ்வளோ பெரிய ஸ்கிரிப்சர்ஸ்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க, பட் எனக்கு சொல்லி கொடுத்த அந்த சின்ன சீக்ரெட்டை நீங்கள் எப்படி மறந்தீங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு லைக் நான் கிளம்புறேன், நான் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி அந்த சீக்ரெட் அப்ளை பண்ணிக்கிறேன், ஏன்னா நாளையிலேருந்து நான் வந்து ரெகுலராக சன்ரைஸ்க்கு அப்புறம் தான் நான் வருவேன், ஸோ அதனால இப்போ நான் இந்த சீக்ரெட் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது இவர் என்ன பண்ணுறா? அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி மோத்தியை ஃபாலோ பண்ணி டிப்டோ அப்படின்னு லைக் பொறுமையாக நடந்து போகிறார். நுனின் காலில் வந்து நடந்து போயிட்டு இருக்கார். ஸோ அப்படி போகும்போது இந்த பொண்ணு ரிவர் சைடு போய் அந்த எம்டி பாட்டை கீழே வச்சுட்டு கையெடுத்து கும்பிட்றா. கும்பிட்டுட்டு லார்ட் விஷ்ணு அப்படின்னு சொல்லி அந்த எம்டி பாட்டை எடுத்துட்டு அப்படியே நடந்து போகிறா. அப்படி நடந்து போகும்போது அந்த தண்ணியோட டெப்த் எப்படி இருக்கு? ஆங்கிள் லென்த் வரைக்கும் தான் இருக்கு. கொலுசு போடுவோம் இல்லையா? ஸோ அது லென்த் வரைக்கும் தான் தண்ணி வந்து இருக்கான். ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் அந்த மிளகுல பார்த்ததுக்கப்புறம் அவர் ஷாக் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. ஸோ கன்க்ளூஷன் ஆஃப் த ஸ்டோரி, எப்போவுமே நம்ம ட்ரூவாக ஒரு விஷயம் பண்ணோம்னா ரியலாக இட் வில் பி சக்ஸஸ்ஃபுல் இன் ஆல் த சிச்சுவேஷன். அது காடாக இருக்கட்டும் சரி, இல்லை ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லை அனிமல்ஸாக இருக்கட்டும் சரி, எனிதிங் இட் கேன் பி. வி மஸ்ட் பி ட்ரூ டு ஆர் செல்ஃப், டு அதர்ஸ். இதுதான் நம்ம இந்த ஸ்டோரியிலேருந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம இந்த சின்ன ஸ்டோரி பார்த்துருக்கோம். கண்டிப்பாக ஸ்டோரி கேட்டதுக்கு அப்புறம் நீ புக் எடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணி பாரு. அந்த ரீட் பண்ணுறது தான் உன்னால் ஐடென்டிஃபை த கேரக்டர் பண்ண முடியும். அண்ட் ரீஅரேஞ்ச் த சீக்வன்சஸ் கொடுப்பாங்க இல்லையா? ஸ்டோரியோட சீக்வன்ஸ் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு உன்னை வந்து கோஹெரண்ட் ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க, இல்லை ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீ பண்ணணும் அப்படின்னு யோசிச்சனா ஒரு வாட்டி அந்த ஸ்டோரியை போய் படிச்சு பாரு. ஸோ இதோட நம்ம கிளாஸ் இன்னைக்கு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து நம்ம லெசன் 5ல வந்து மீட் பண்ணலாம். சரியா? தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.